மார்க்கெட்ல பூ விக்கிறவங்க பயங்கரமா கொள்ளையடிக்கிறானுங்க. இவனுங்க ஆட்டம் தாங்க முடியல. இவனுங்க வச்சதுதான் இன்னைக்கு சட்டமா இருக்கு. கவர்மெண்ட் இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா நான் இந்த விஷயங்கள என் காதுபட நான் கேட்டேன். எங்க அப்படின்னா மதுரை பூ மார்க்கெட்ல நான் விநாயகர் சதுர்த்திக்கு பூ வாங்க போது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு டேல வந்து பூவோட ரேட் வந்து பயங்கர ஹையா இருந்துச்சு. ஸோ மக்கள் வந்து நிறையவே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பூ வியாபாரத்தில் மட்டும் இல்ல, எல்லா வியாபாரத்திலையும் டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும்போது கண்டிப்பா ரேட் வந்து அதிகமா தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்களும் சம்பாதிக்க முடியும். அதே போல் நிறைய வியாபாரிகளும் விலை அதிகமா கொடுத்து தான் வாங்குவாங்க. பட் என்ன பண்றோம்? நம்ம அங்க போய் நிறைய ஆர்குமெண்ட் அன்னெசரியான விஷயங்கள்லாம் வருது. ஒண்ணு நம்ம முன்னாடியே பூ வாங்கி வச்சிருக்கணும். இல்ல நமக்கு தேவையான எங்க கம்மியா விலை கிடைக்குதோ அங்க வாங்கிக்கணும். ஸோ இன்ஸ்டன்ட் நம்ம நிறைய தேவையில்லாத வார்த்தைகளை அங்க விட்டுறோம். பூ மார்க்கெட்ல உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூவை அதாவது யூஸ் பண்ண முடியாத பூவை வந்து கொட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க நினைச்சா அதை வந்து விற்க முடியும். பட் பியூர்லி எத்திக்ஸ் இருக்கு அவங்கள்ட்ட. இந்த பூவை வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது கன்சியூமருக்கு அப்படின்றத இருப்பாங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நாள் நான் வந்து ஒருத்தட்ட பூ வாங்கினேன். அவர் பேசி முடிச்சுட்டு அந்த பேக்கை வந்து என்னோட கொடுக்கும்போது ஒரே ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. சார் இந்த பூ நல்லா இல்லை, வேணாம் சார் அப்படின்னு சொல்லி வச்சுறாரு. அவர் நினைச்சதுன்னா அன்னைக்கு என்கிட்ட ரூ. 20 30 அதை வித்திருக்க முடியும். பட் அவர் பக்காவா ஒரு எத்திக்ஸை ஃபாலோ பண்ணாரு. நம்ம எத்தனை பேர் இந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்றோம்? இந்த மாதிரி விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம SSLC பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.